Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி வெறும் வயித்துல கிரீன் டீ குடிக்கிறதால கிடைக்கிற நன்மைகள். உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் கிட்ட ரொம்பவே பிரபலமா இருக்கிறது எந்த டீன்னு கேட்டீங்கன்னா அது கிரீன் டீன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஏராளமானோர் பால் டீ, அப்புறம் லெமன் டீ, பிளாக் டீ இந்த மாதிரி நிறைய டீயை குடிச்சிட்டு தான் வராங்க. இருந்தாலும் இந்த கிரீன் டீயை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. தெரிஞ்ச எல்லாருமே இதை ரெகுலரா குடிச்சிட்டு வரதால அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அளவுக்கு அதிகமானது தான் சொல்லணும். உலகத்துல ஜப்பான்ல இருக்கிறவங்க தான் கிரீன் டீ அதிகமா குடிச்சிட்டு உங்களுக்கு தெரியுமா? அவங்க நீண்ட நாட்கள் இளமையோட வாழ்றது மட்டும் இல்லாம ரொம்பவும் ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். அப்படி அந்த கிரீன் டீல என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா முக்கியமான உட்பொருட்கள்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த கிரீன் டீல இருக்குது. கிரீன் டீ ரொம்ப சுவையோட இல்லாம இருக்கலாம். அதை குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு வித கசப்புத்தன்மையும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஃபீல் பண்ணலாம் நீங்கள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை ரெகுலராக டெய்லி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதனால் கிடைக்கிற நன்மைகள் ரொம்பவே அதிகம். அதனால் கிடைக்கிற நன்மையை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடை குறைவு. அதாவது வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த கிரீன் டீ குடித்தா வெயிட்டு குறையன்றது கண்டிப்பாக தெரியாமல் இருக்கலாம். இந்த கிரீன் டீயில் இருக்கிற பாலிஃபினால் அப்படின்ற ஒரு சத்து தான் உங்களோட எடையை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவுதுன்னு சொல்லலாம். இந்த டீயில் ஏராளமான கேட்டசின்கள் இருக்கிறதாகவும் அதில் இருக்கிற அந்த முக்கியமான உட்பொருட்கள் உங்களோட எடையை குறைக்கிறதுக்கு பெரிதளவு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக உங்களோட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இதில் இருக்கிற கேட்டசின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்களோட உடலில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்பில் தடுக்குது. கிரீன் டீயில் கேட்டசின், கேலோகேட்டசின், எபிகேட்டசின், கேலட் இது மாதிரியான புரிஞ்சிக்க முடியாத வேதிப்பொருட்கள் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனாலும் இதில் இருக்கிற வேதிப்பொருட்கள் தான் நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பை ரொம்ப கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கேலோரி எரிப்பு, அதாவது கலோரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு இந்த கிரீன் டீல ஒரு முக்கியமான பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மற்றொரு ஊட்டச்சத்தான கேஃபைன். இந்த கேஃபைன் கொழுப்பை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட கலோரிகளை எரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கப் கிரீன் டீல 30 to 50 கிராம் கேஃபைன் இருக்கிறதா சொல்கிறாங்க. கிரீன் டீ எடையை குறைக்கும் ஒரே நாள்ல அளவுக்கு அதிகமா குடிச்சிங்கன்னா அதனால வர பக்க விளைவுகள் தான் அதிகமா இருக்கும். ஆனா உடல் எடையை குறைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இது அளவோடு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் எடை படிப்படியா குறைஞ்சு நாளடைவுல நீங்க ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கிறதா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கிரீன் டீ புற்றுநோயை எதிர்த்து போராடுதுன்னு சொல்றாங்க. இந்த கிரீன் டீல எபிகேலோகேட்டசின் 3 உடலில் வரும் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது மட்டும் இல்லாம அழிக்கிறதால தெரிய வந்திருக்கு. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களோட ரத்தத்தை சுத்தம் செஞ்சு இதயத்துக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்ததா உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்பவே பாதுகாக்குது. கிரீன் டீல இருக்கிற L-theanine டெய்லி குடிக்கிறதால உங்களுக்கு பக்க விளைவுகளை தடுக்கிறதோட மட்டும் இல்லாம உங்க வயிற்றுல இருக்கிற அமினோ அமிலம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்குது. ஆன்டிபாடிகளையும் வழங்குது. இதனால உடல்ல தாக்குற நோய்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறையும். வெறும் வயிற்றுல இந்த கிரீன் டீ குடிக்கும் போது அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் கேஃபைன் உங்களோட உடல்ல இருக்கிற மெட்டபாலிசத்தை அதிகரிச்சு உங்களோட கொழுப்பு செல்ல கரைய செஞ்சு உங்களோட எடையை ரொம்பவே குறைக்கிறதுக்கு வழிவகுக்குது. இப்ப கிரீன் டீயை குடிக்கிறதால இருக்கிற நன்மையை பத்தி பார்த்தோம். அடுத்ததா இந்த கிரீன் டீயை ரெகுலரா ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட வாய் துர்நாற்றம் நாளடைவில் குறையறதாகவும் அடுத்தபடியா உங்களோட சொத்த பல்லுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணமா பயன்படுதுன்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற பாலிஃபினாலில் உங்களோட சொத்தப்பல்ல சீக்கிரத்திலே குணப்படுத்துறதாகவும் சொல்றாங்க. சக்கரை நோய் இருக்கவங்களுக்கும் இந்த கிரீன் டீ ரொம்பவே யூஸ் ஆகுது. டைப் 2 சக்கரை இருக்கிறவங்களுக்கு 33% கிரீன் டீ குடிக்கிறதால சர்க்கரை அளவு குறைஞ்சிருக்கதா சொல்றாங்க. கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தம், முதுகு வலி, கழுத்து வலி, ஆர்த்ரைட்டிஸ் இவங்க எல்லாருமே இந்த கிரீன் டீ குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். சரி, கடைசியா யாரெல்லாம் கிரீன் டீ குடிக்க கூடாது? இதய நோய் இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, டிஸ்டர்ப்டா இருக்கிறவங்க, சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க கிரீன் டீயை குடிக்கவே கூடாது. அப்படி குடிக்கிறதா இருந்தா கூட உங்களோட மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை பெறணும்ன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீமோதெரப்பி, ஆன்டிபயோட்டிக்ஸ், ரத்தத்தை மெலிய செய்கிற மருந்துகளை உட்கொள்படுறவங்க கிரீன் டீ குடிச்சிட்டு வரது கண்டிப்பாக ஃபேமிலி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் குடிக்கணும். இதனால உங்களுக்கு ஏற்படுற பக்க விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த கிரீன் டீ பற்றின டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் உங்களோட லைஃப்ல எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துன்றது நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம்.